கால தாமதமின்றி மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தேவராஜன் இணைப்பில் உள்ளார். தேவராஜன், போராட்டக்காரர்கள் பிரதானமாக முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, விரிவான விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இவர்கள் முழுக்க பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் கல்வி திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் 6300க்கும் மேற்பட்டோர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பணியாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்னவென்றால், இவர்கள் அரசு பள்ளிகளில் பணிபுரிவதற்கு ஒரு சான்றாக இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழ்த்தாய் வாழ்க்கை பாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தார்கள். மேலும் இது ஒரு அமைதியான கால எழுப்பு ஆர்ப்பாட்டமாகும். இவர்கள் முக்கியமான பிரதானமான கோரிக்கைகளாக என்னவென்று உள்ளதென்றால், இவர்கள் 11 மாதம் ஊதியம் வேண்டாம், எங்களுக்கு 12 மாத கால ஊதியம் வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைத்துள்ளார்கள். இவர்கள் அனைத்து அரசு பணியாளர்கள் போலவே 12 மாதங்கள் பணியாற்றி வருகிறார்கள். இருந்தாலும் இவர்களுக்கு 11 மாத ஊதியம் மட்டும்தான் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பி வருகிறார்கள். மேலும் இவர்களுக்கு மாத ஊதியம் மிகவும் தாமதமாக வருவதாகவும், அந்த மாத ஊதியமானது தாமதம் இல்லாமல் வர வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைத்து வருகிறார்கள். இதனால் இவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏற்றமான ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் கூறி வருகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமானது 9700 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு 15,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்ததால் இவர்களை பணியமர்த்தினார்கள். ஆனால் 9700 ஊதியம் தான் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுப்பி வருகிறார்கள். எலிஸ் போன்ற நீக்கப்பட்ட பெயர்களில் நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் எனவும், பணி பாதுகாப்பை இவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் எனவும் இவர்களுக்கு முக்கிய பிரதான கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தேவராஜன். அரசு பள்ளிகளில்